அதிர்ஷ்டம். அதாவது இன்னைக்கு போய் பார்க்க போறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அதிர்ஷ்டத்த பத்தி தான். எல்லாத்துக்கும் அதிர்ஷ்ட தேவதை உன் பக்கம் வந்துச்சுனாக்கா, எல்லாமே சுகமாக இருக்கும், நலமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. இந்த அதிர்ஷ்டம் வந்து என் வாழ்க்கையில நான் பார்த்ததே இல்ல. நான் சின்ன வயசுலேருந்தே கஷ்டப்பட்டு தான் இருக்கேன். இல்லன்னா அந்த அந்த அதிர்ஷ்டத்துக்காக நான் காத்துட்டு இருக்கேன். அதற்காக நான் உழைக்கிறதுக்கு தயார். ஆனால், ஏன் அது எனக்கு கிடைக்க மாட்டேங்குது? நான் நைட்டு ஃபுல்லா சிந்திக்கிறேன். அடுத்த நாள் வந்து நான் அழகா அது வந்து ஃப்ளோ பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறேன். ஆனா எங்கேயோ சிக்கிக்குது. வேண்டியதை வேண்டியது போல் அவங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட், ப்ளஸ் லக்க குடுக்குற விஷயம் தான் இன்னைக்கு கிரீன் தாராவோட மிக அருமையான ஒரு அன்பான ஒரு தெய்வீகம். இந்த நேரத்தில் நம்மளுடைய ஆசைகள், முக்கியமான ப்ராஜெக்ட் இது நடக்கணும். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பாசிட்டிவான மந்திரங்கள், அவங்க லைஃப்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே இந்த லோ லெவலில் இருந்ததெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக லைம் லைட்டுக்கு வந்து நிற்கிறது நம்ம கண்கூடாக பார்த்துருக்கலாம். ஏன்னா அவங்களாம் சரணாகதியோடு அதை வழிபடுவாங்க. அவங்களோட ஃபேஸை பார்த்தாலே தெரியும். அழகும் அதோடைய சாந்தமும் அப்படியே அந்த தெய்வத்துக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அதை ஒரு 2 நிமிஷம் உத்து பாருங்களேன், நீங்கள் வேண்ட கூட வேணாம். அந்த முகத்தை நம்ம அழகாக பார்த்துட்டு, எனக்கு வேண்டியதெல்லாம் கொஞ்சம் செஞ்சு கொடுத்துருங்க, என்னுடைய லக்கே எனக்கு அதிர்ஷ்டமே இல்லை, அதை மட்டும் எனக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டிங்கன்னா, அந்த அதிர்ஷ்டத்தை வாரி அள்ளி விடுவாள். அந்த அதிர்ஷ்டத்தை வச்சுட்டு நீங்கள் வாழ்க்கையில் உழைத்து மீன் கொண்டு வந்துடலாம். வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிக முக்கியமானது. அதிர்ஷ்டம். அதாவது இன்றைக்கி போய் பார்க்க போகிறதெல்லாம் பார்த்திங்கன்னா, அதிர்ஷ்டத்தை பற்றி தான். எல்லாத்துக்கும் அதிர்ஷ்ட தேவதை உன் பக்கம் வந்துச்சுனாக்கா, எல்லாமே சுகமாக இருக்கும், நலமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. இந்த அதிர்ஷ்டம் வந்து என் வாழ்க்கையில் நான் பார்த்ததே இல்லை. நான் சின்ன வயசுலேருந்தே கஷ்டப்பட்டு தான் இருக்கேன். இல்லைனா ஒரு பீரியடில் நல்லா இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப டல் ஆகிட்டேன். இல்லைனா அந்த அந்த அதிர்ஷ்டத்துக்காக நான் காத்துட்ருக்கேன். அதற்காக நான் உழைக்கிறதுக்கு தயார். ஆனால் ஏன் அது எனக்கு கிடைக்க மாட்டேங்குது? நான் நைட்டு ஃபுல்லாக சிந்திக்கிறேன். அடுத்த நாள் வந்து நான் அழகா அது வந்து ஃப்ளோ பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறேன். ஆனா எங்கேயோ சிக்கிக்குது. அதுக்கான ஃபினான்ஷியல், அதுக்கான இடம், பொருள், ஏவல் இருக்குது பார்த்தீங்களா? இந்த எதுவுமே வந்து எனக்கு அமையல, சூட்டபிளா இல்ல. அதுதான் இந்த எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட். எல்லாரும் சொல்லுவாங்க, நான் வந்து ஒரு நல்ல உழைப்பும், நல்ல ஒரு சிந்தனையும் இருந்தால், கண்டிப்பா ஒரு மனுஷன் உயர்வுக்கு வந்துருவான். கண்டிப்பா. ஆனா அந்த லக் இருக்க வேண்டும். ஒரு இடத்துல போய் இன்னொரு இடத்துல போய் நம்ம ஒரு விஷயத்த ப்ராசஸ் பண்ண போறோம். இந்த இடத்துலேருந்து அந்த இடத்துக்கு போறதுக்கான அந்த டைமிங், அந்த ரூட் இருக்குது பார்த்தீங்களா? அதில எந்த விதமான பாதகமும், எந்த விதமான பிரச்சனையும், குண்டும் குழியும் இல்லாமல் போனா தான் அந்த டைமுக்கு போ முடியும். ரைமிங்க்கு சில விஷயத்த பண்ண முடியும். அதுக்கப்புறம் தான் அது வந்து ஒரு அழகான ஒரு விஷயமா வந்து அமையும். இந்த இடைப்பட்ட சர்க்கிள் இருக்குது பார்த்தீங்களா? அங்க தான் காரிய சித்தி தடை, அதேமாரி மைனஸ் பாயிண்ட், இந்த மாரி எது எதெல்லாம் இருக்கோ, எல்லாமே வந்து நம்மள வந்து ப்ளம் பண்ணும், புடிச்சு இழுத்துருக்கும். அத உடைக்கிறது தான் பரிகாரங்கள் எல்லாம், தெய்வங்கள் எல்லாம், உபதெய்வங்கள் எல்லாமே. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து பார்த்தீங்கன்னா, தேவதை அம்சம். இப்ப பார்த்தீங்கன்னா, நம்மள சுத்தி எப்பொழுதுமே 8 திக்கு தேவதைகள் இருப்பாங்க. 4 கோணம் வந்து எப்பொழுதுமே வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு சப்போர்ட்டா இருந்துகிட்டே இருக்கணும். 8 திக்குகளும் நமக்கு சப்போர்ட்டா இருந்துட்டு இருந்துச்சுன்னா, ஒருத்தவங்க காரிய சக்தி, காரிய வெற்றி ஆகிட்டு போயிட்டே இருப்பாங்க. இப்ப இதெல்லாம் தாண்டி நெறைய விஷயங்கள் இருந்தாலும், இன்னைக்கு கிரீன் தாரா, அதாவது அற்புதமான ஒரு தேவதை தெய்வம்னே சொல்லலாம். பச்சை கலர்ல இருப்பாங்க. அவங்கள வந்து கிரீன் தாரான்னு நீங்க நெட்ல போட்டீங்கனாலே வந்துரும். இல்ல சிலையா வேணுமா? அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, நெறைய இடத்துல நீங்க போட்டீங்கனாலே வாங்கிக்கலாம். ஸோ இன்னும் சில விஷயங்கள் சொல்லணும்னா, கிரீன் தாரா அப்படிங்கிறது வேண்டியதை வேண்டியது போல் அவங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட், ப்ளஸ் லக்க குடுக்குற விஷயம் தான் இன்னைக்கு கிரீன் தாராவோட மிக அருமையான ஒரு அன்பான ஒரு தெய்வீகம். இந்த கிரீன் தாராவ பார்த்தாலே பார்த்தீங்கன்னா, மனசு வந்து பூரிக்கும். கிரீன் தாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வார்த்தைய பாருங்களேன். தாரா. தாரானா அருவி அப்படின்னு சொல்லுவாங்க. கொட்டும். எல்லா அருவிகளும் கொட்டுற மாரி நமக்கு அதிர்ஷ்ட தேவதைகள், நமக்கு அதிர்ஷ்டத்தை வாரி கொட்டக்கூடிய ஒரு விஷயம் தான் கிரீன் தாரா. கிரீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா அப்படி வச்சுக்கோங்க. நல்லா பசுமையான, கண்ணுக்கு குளிர்ச்சியா, ஒரு அற்புதமான ஒரு மன அ பாங்கை கொடுக்கக்கூடியது தான் கிரீன். சொல்லுவாங்கல்ல, அற்புதமான ஒரு புல்வெளி. நான் அங்க போய் உட்காந்துருந்தேன். அவ்வளோ அழகா எனக்கு மனசு நிம்மதியானுச்சு. யாருமே இல்ல. அந்த கார்டன்ல பச்சை பசேல்னு இந்த பச்சை பசேல்ன்ற இந்த வார்த்தைய பாருங்களேன். அவ்வளோ அழகு. அதேமாரி தான் கிரீன் தாரா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அற்புதத்தின் அற்புதமான ஒரு கடவுள். சரி. இவங்கள எப்படி வழிபடுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு பச்சை கற்பூரம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவங்கள வச்சு அந்த பச்சை கற்பூரம் ஏத்தி வழிபடலாம். அதேமாரி மடியில, அதாவது குழந்தை மாரி ஒரு அன்பான ஒரு ஃப்ரெண்ட் மாரி அவங்கள நம்ம ட்ரீட் பண்ணலாம். அழகா கையில வச்சுக்கிட்டு அவங்கள்ட்ட நம்ம பேசலாம். கண்டிப்பாக ஒரு சிலை என்ன செய்யும் அப்படின்னு நினச்சிடாதீங்க. சிலைக்குள் ஒரு கலை இருக்கும். அந்த கலைக்குள் ஒரு உயிர் இருக்கும். உயிர் ஓட்டம் இருக்கும். நம்மளோட உயிர் ஓட்டமும், அந்த உயிர் ஓட்டமும் கலந்துச்சுன்னா, அதான் அன்பின் மிகுந்த, அதான் அந்த தெய்வத்தின் என்ன விரும்புன்னு கேட்டிங்கனாக்கா, இந்த கிரீன் தாராவை வழிபட்டவங்கலாம் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வாழ்க்கையில படிப்படியா அவங்க முன்னேறிக்கிட்டே போயிட்டே இருப்பாங்க. எந்த தடங்களும் இருக்காது. ஆசீர்வாதங்கள் குடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த கிரீன் வழிபடுறது மூலியமாக உபதெய்வங்களும், நம்ம குலதெய்வங்களும் சந்தோஷப்படுவாங்க. ஏன்னு கேட்டீங்கனாக்கா, இந்த வலி, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வலியை வலியாக மாற்றக்கூடிய, நல்ல வலியாக மாற்றக்கூடிய ஒரு சக்தி இந்த கிரீன் தாராவுக்கு உண்டு. ஸோ இந்த கடவுளை எப்படி வணங்கலாம்? வெள்ளிக்கிழமைகளில், வெள்ளி, வியாழன் 2மே வந்து சூப்பரான ஒரு தினம். எப்பொழுதுமே வணங்கலாம். இந்த நேரத்தில நம்மளுடைய ஆசைகள், முக்கியமான ப்ராஜெக்ட் இது நடக்கணும்.
நம்மகிட்ட இருக்கக்கூடிய பாசிட்டிவான மந்திரங்கள் இதெல்லாம் சொல்ல போனீங்கன்னா, கிரீன் தாராவ வழிபட்டுட்டு ஒரு நிலம் சம்மந்தப்பட்ட நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, நிலம் சம்மந்தப்பட்ட பிசினஸ் பண்ணுவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, ரியல் எஸ்டேட்டா இருக்கலாம். அதேமாரி சினிமா கலைத்துறையில இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, கிரீன் தாராவ வணங்குனாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு பெரிய வெளிச்சம் இருக்கும். ஸோ நெறைய கதை, திரைக்கதை, வசனம் நெறைய எழுதுற டைரக்டர்ஸ் லைனா இருந்தாலும் சரி, மியூசிக் லைன்ல இருந்தாலும் சரி, இந்த கலை, நுட்பம், செ சிலை செதுக்குதல் இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, உயிரோட்டம் கொடுக்கக்கூடியது கிரீன் தாரா. ஸோ கலை சம்மந்தமானப்பட்டவர்கள் இந்த கிரீன் தாராவை வணங்கினாங்கனாக்கா, அவ்வளோ ஒரு நல்ல விஷயம் இருக்கும். அதேமாரி அவங்களுக்கு பச்சை கற்பூரம் ஏத்தி, நீங்க பன்னீர்ல அபிஷேகம் பண்ணீங்கன்னா, சிலையாக இருந்துச்சுன்னா பன்னீர்ல அபிஷேகம் பண்ணிட்டு, நீங்க வந்து பச்சை கற்பூரத்த ஏத்தி வச்சுட்டு, உங்களுக்கு மனசுல எது பிடிக்குதோ, அத அவங்கள்ட்ட வேண்டுங்க. சரணாகதியோடு செய்தால் கிரீன் தாரா இந்த தேவதை, அற்புதமான தேவதை உங்களுக்கு வாழ்க்கையில் மிக, மிக, மிக அற்புதமான ஒரு கொடியை காட்டுவாங்க. அதுதான் என்னன்னு கேட்டீங்கன்னா, வெற்றி கொடி. ஸோ கிரீன் தாரா அப்படிங்கிற ஒரு தேவதை மிக நல்ல விஷயத்தை கொடுத்துருக்கு. யாரெல்லாம் கிரீன் தாராவை வணங்கினார்கள் அப்படின்னு சும்மா ஒரு சர்வே எடுத்து பாருங்க. அவங்க லைஃப்லாம் பார்த்தீங்கன்னா, அப்படியே இந்த லோ லெவல்ல இருந்ததெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா லைம் லைட்டுக்கு வந்து நிற்கிறது நம்ம கண்கூடாக பார்த்திருக்கலாம். ஏன்னா, அவங்கலாம் சரணாகதியோடு அத வழிபடுவாங்க. ஸோ, இன்னைக்கு நம்மள சுத்தி இருக்கக்கூடிய பல தேவதைகள் கிரீன் தாராவை வழிபடும் மூலம் அவங்கலாம் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிட்டு நமக்கு இன்னும் நம்ம சப்போர்ட் பண்ணுவாங்க. ஒரு இடத்துக்கு நம்ம போறோம். ஒரு ஆள் ரொம்ப சப்போர்ட்டா இருக்காங்க. அவங்களுக்கு தெரிஞ்சவங்கலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு சப்போர்ட்டா நிப்பாங்க இல்லையா? அந்த மாரி சப்போர்ட் குடுக்கக்கூடிய ஒரு விஷயங்களுக்கு கிரீன் தாரா ரொம்ப அன்பான ஒரு கடவுள். அன்பான ஒரு தெய்வம், சாந்தமான ஒரு தெய்வமும் அவங்களோட ஃபேஸ பார்த்தாலே தெரியும். அழகும், அதோடைய சாந்தமும் அப்படியே அந்த தெய்வத்துக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஸோ, கிரீன் தாராவுடைய சிலை வடிவமாக கிடைச்சாலும் சரி, படமா இருந்தாலும் சரி, அத ஒரு 2 நிமிஷம் உத்து பாருங்களேன். நீங்க வேண்ட கூட வேணாம். அந்த முகத்தை நம்ம அழகா பார்த்துட்டு, "எனக்கு வேண்டியதெல்லாம் கொஞ்சம் செஞ்சு குடுத்துருங்க. என்னுடைய லக்கே எனக்கு அதிர்ஷ்டமே இல்ல. அத மட்டும் எனக்கு குடுத்துருங்கன்னு" சொல்லிட்டீங்கன்னா, அந்த அதிர்ஷ்டத்தை வாரி அள்ளி விடுவாள். அந்த அதிர்ஷ்டத்த வச்சுட்டு நீங்க வாழ்க்கையில உழைத்து கொண்டு வந்துரலாம். அதிர்ஷ்டத்த வச்சுக்கிட்டு நான் ஏன் உழைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் நெறைய பேர் இருப்பாங்க. உழைச்சால் மட்டுமே எல்லாமே உங்களுக்கு கைகூடும். ஆனால் அதிர்ஷ்டமும் கைகூட இருக்க வேண்டும். பக்கத்துல ஒரு பலமாக இருக்கிறதுக்கு ஒரு பரிகாரங்கள் தேவைப்படுது. சித்தர்களுடைய துணை தேவைப்படுது. ஸோ, நல்ல அன்பர்களுடைய துணை வேண்டும். இத எல்லாத்தையும் வர வச்சு கொடுக்கக்கூடிய விஷயம் கிரீன் தாராவுக்கு உண்டு. அதனால தான் இவ்வளோ தெளிவா சொல்லிட்டு இருக்கேன். ஸோ, இத எப்படி வழிபடணும்னு கேட்டீங்கன்னா, வெள்ளி, வியாழன்ல பன்னீர் அபிஷேகம் குடுத்து பச்சை கற்பூரம் வச்சு நீங்க வேண்டுனீங்கன்னா நல்லது. அதேமாரி சின்னதா ஒரு சிலை வாங்கிட்டு எப்பொழுதுமே உங்க ஹேண்ட் பேக்ல, இல்ல கார்ல இப்படி வச்சீங்கன்னா, உங்க வழி பயணம் நன்றாக இருக்கும். அதாவது சொல்லுவாங்க இல்லையா? தேவதைகள்லாம் எப்ப போனாலும், எங்க பார்த்தாலும் எங்கெங்க இருந்துட்டே இருப்பாங்க. நம்ம அவங்க வச்சிருக்கிறதுனால பார்த்தீங்கன்னாக்கா, அந்த சப்போர்ட்டிவ் ஆகா! நம்ம தேவதைகள்லாம் அப்படியே கனெக்ட் ஆயிட்டே இருப்பாங்க. இந்த கனெக்டிங் பீப்பிள் அண்ட் கலெக்டிங் பீப்பிள்ன்னு சொல்லுவாங்க. அதே மாரி இந்த கிரீன் தாராவுக்கு உண்டு. ஸோ, ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு கிரீன் தாரா சிலை வேணும், கிடைக்கல அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, கீழ உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்களுக்கு வீடு வந்து சேரும். இல்லன்னா நீங்க ஆன்லைன்ல வாங்கிக்கிட்டு நெறைய கிடைக்குது. வாங்கிக்கிறதுனா வாங்கிக்கலாம். ஸோ, எங்ககிட்டயும் இருக்கு மந்த்ராலயத்தில. உங்க நம்பர் கீழ இருக்கு. கிரீன் தாரா வேணும்னாக்கா நீங்க கால் பண்ணி வாங்கிக்கலாம். இல்ல படமா தான் என்ன வச்சுக்க முடியும்னா, அத வாங்கி பாக்கெட்ல வச்சுக்கலாம், பர்ஸ்ல வச்சுக்கலாம், உங்க ஹேண்ட் பேக்ல வச்சுக்கலாம். நீங்க ஒர்க் பண்ற டேஷ்போர்ட் பக்கத்துல வச்சுக்கலாம், சிஸ்டத்துல வச்சுக்கலாம். ஆக அத பார்க்கும்போதே ஸ்ட்ரெஸ் காணாம போயிடும். ஏன்னா, அவ்ளோ ஒரு கலையான, அம்சமான அந்த முகத்தை பார்க்கும் பொழுது, நமக்குள்ள ஒரு தெளிவு ஏற்படும். அதனால சூப்பரான ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, கிரீன் தாராவை நாம் பட்டென்று பற்றிக் கொண்டால், அதிர்ஷ்டம் என்ற சொல் நம் மீது பற்றிக்கொள்ளும். அதனால வாழ்க்கைக்கு வெற்றியை கொள்ளும். நல்ல விஷயத்த மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.